வடிவத்தை எடுக்காரு எப்படி வடிவத்தை எடுக்கின்றார் 21 வயது சேர்ந்த வயது நல்ல இளைஞனை போல் வேடம் கொண்டு அவர் சிவனாராஜ் ஒருவன் கொண்டு சிவசக்தி முன்னால் நிற்பாரா இந்த பார்வதியால் முன்னாலே பகவான் உனிக்காரே அந்த ஈஸ்வரியா முன்னாலே அந்த ஈஸ்வரன் உனிக்காரே சக்தி முன்னாலே உனிக்காரே முடியாத பண்டாரமா இருந்தவர் ஆமா என்ன செய்தாரு அப்படியே அழகா நிக்கார் 21 வயது சேர்ந்த வாலிபனா நிக்கார் அப்படியே ஊதா கலர்ல பண்டாரமாக நின்றவர் ஆமா பகவான் போல வடிவத்தை எடுத்தார் ஆண்டியாக இருந்த அநாதிகரை கண்ட சிவபெருமான் ஆதிகரை கண்ட சிவபெருமான் அரணார் சொரூபத்தை கொண்டார் கொண்ட நேரத்துல பார்த்தால் பார்வதியால் அப்பந்தான் அவளுக்கு போன உயிர் வந்திருக்கு அப்பந்தான் அம்மாவுக்கு அங்க உயிரே வந்திருக்கு அடே அப்பா எம்புட்டு பியானு கடிங்க நாளைக்கு காலையில பியான் வரைஞ்சி இப்ப போட்டு முதல்ல தலைய வலிக்கணும் ஆனால் ஆமா யாரோ என்னமோ நினைச்சோம் யார் வந்திருக்கா ஈசன் தான் வந்திருக்காரு நம்ம இவ்வளவு நாளும் யாருக்காக ஏங்கி கிடந்தோமோ இந்த 16 வருஷமும் யாருக்கு பூஜை பண்ணி யாரு நாமத்தை சொல்லிக் கொண்டு இருந்தோமோ அவரே வந்து சேர்ந்திருக்காரு வந்துட்டாரே நம்ம சுவாமி வந்துட்டாரே ஆமா ஆனால் என்ன செய்வோம் இனிமே நமக்கு கவலையே இல்லை என்று அம்மை பார்வதியால் ஆனந்த சந்தோஷம் கொண்டு 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் பூமலை பொழிய அச்சுதன் நாராயணன் அன்னை லட்சுமியோடு மாங்கல்யத்தை கையிலெடுத்து சிவனார் கரத்திலே கொடுக்கும் போது அழகு திருமாங்கல்யத்தை கையிலெடுத்து ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் அம்மை பார்வதியாருடைய திருக்களத்திலே திருப்பூட்டுகின்றார் அவர் எப்படி திருப்பூட்டுகின்றார் ஆதிகரை கண்ட சிவபெருமானின் அழகு பார்வதி திருக்களத்தில் அவர் எப்படி திருப்பூட்டுகின்றார் மங்கையர்கள் குலவை போட மாநிலம் நடுங்க மங்கையர்கள் குலவை போட மாநிலம் நடுங்க அவர் திருமங்கல்யம் கையிலெடுத்து அந்த திருப்பூட்டினார் சிவபெருமான் அண்டமாது நடுநடுங்க அரம்பையர்கள் குலவை பாட ஆதிசக்தி திருக்களத்தில் ஆதிசீவன் திருப்பூண்ட பார்வதியால் திருக்களத்தில் பகவானும் திருப்பூண்ட அந்த சங்கு முழங்கி வர சங்குராகம் ஒழித்து வர அவர் திருமங்கல்யம் கையிலெடுத்து அந்த திருப்பூட்டினார் சிவபெருமான் ஆதிசக்தி பார்வதியோ ஆண்டவன் தான் பகவான் அவர் மனக்கோளம் தன்னோடு மகிமையுடைய அம்மியது தான் மிதிந்து அருந்ததிகள் வாடியல்லோ ஆதிவல்லி கையிலை தேடி பார்வதியா மங்கைப்பதி தன்னை கடந்து அவர் மகிழ்ச்சி
கைலாசத்திலே வந்து என் அம்மை பார்வதியால திருப்பூட்டி அந்த மங்கைப்பதி தனை கடந்து என் ஆண்டவர் ஆதி கரை கண்ட சிவபெருமான் ஆதிவல்லி கைலாசம் தேடி அம்மை பார்வதியாலோடு கைலாசத்திலே வந்து என்ன செங்கடாக்கார சுவாமியை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே செங்கடாக்கார நாம் போன காரியம் வெற்றியோடு முடிந்தது ஆகையினாலே நீ என்ன செய்யணும் தெரியுமா செய்ய வேண்டும் ஆனால் இந்த ஆதிவல்லி கைலாசம் விட்டு நீ பூலோகம் போக வேணும் போய் பார்த்து வர வேணும் வணங்குகின்ற மக்களுக்கு நீ வரம் கொடுத்து வர வேணும் அப்பா என்ன ஆண்டவன் பகவான் சொல்லி எங்கள் ஐயா இந்த செங்கடாக்காரனுக்கு அவர் என்ன பெயர் நாமம் கொடுப்பாரா என்ன பெயர் கொடுக்கின்றார் என் மகனே செங்கடாக்காரா நீ ஒரு பெயரோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டாம் இந்த ஆண்டவன் பகவான் அவருக்கு என்ன பெயர் கொடுக்கின்றார் ஐயா ஒயிலான வடிவழக அவன் ஒற்றை பந்தக்காரன் என்றோ அவன் பொற்கவாளக்காரன் என்றோ ஐயா பொன்காத்த பெருமாள் என்றோ அழகு திரவியங்காத்த பெருமாள் என்றோ ஐயா செங்கீடக்காரன் என்றோ அந்த கங்கையாடும் பெருமாள் என்றோ வண்டிக்காரன் என்று சொல்லி அந்த அருள் காத்த பெருமாள் என்றோ ஐயா இருள் காத்த பெருமாள் என்றோ அந்த கோல புள்ளி கிடாய்க்காரே அவன் கொம்போ மேல் அழகன் என்றோ அவன் இருள் காத்த வீரன் என்றோ ஐயா அருள் காத்த வீரன் என்றோ இவன் சந்தி காத்த பெருமாள் என்றோ ஐயா அந்தி காத்த பெருமாள் என்றோ இவன் வெயில் காத்த பெருமாள் என்றோ ஐயா ஒளி காத்த பெருமாள் என்றோ அவர் மண் காத்த பெருமாள் என்றோ ஐயா பொன் காத்த பெருமாள் என்றோ அந்த கருவூலம் காத்த பெருமாள் என்று சொல்லி ஈஸ்வரனோ அவர் 21 பெயர் கொடுத்து ஐயா பெயர் கொடுத்து இந்த ஈசன் செங்கிடாக்காரன் என்றோ ஐயா பெயர் கொடுத்து ஈசன் செங்கிடாக்காரன் என்றோ 21 பெயர் கொடுத்து ஐயாவே செங்கிடாக்காரா கைலாசம் தனை கடந்து கனகமூடம் போக வேணும் வணங்குகின்ற மக்களுக்கு வரம் கொடுக்க வேணும் என்று அள்ளி நல்ல வரம் கொடுத்து நீ பூலோகம் போக வேணும் ஐயா போக வேணும் என்ன பெருமாள் ஐயா ஐயா போக வேணும் ஐயா பூலோகம் போக வேணும் என்று சொல்லி சிவபெருமா 21 பெயர் கொடுத்து 21 பெயர் கொடுத்து நீ பூலோகம் போக வேணும் என்று சொன்ன நேரத்திலே எங்கள் ஐயா இந்த செங்கடாக்கார சுவாமி ஆண்டவன் பகவானிடத்தில் அள்ளி வரத்தை கேட்காரு என்ன கேட்காரு மாறாத நோய்கள் எல்லாம் மஞ்சனையால் மாற்ற வேண்டும் தீராத நோய்கள் எல்லாம் திருநீட்டாலே தீர்க்க வரும் கொல்லுவனும் வெல்லுவனும் கோடி கோடி வரத்தை வாங்கி கொண்டு மந்திரத்தை ஜெயிக்கும் வரும் தந்திரத்தை தான் அழிக்கும் வரமும் வாங்கி அத்தனை வரமும் வாங்கி யாரு எங்கள் ஐயா இந்த பொன்காட்ட பெருமாள் மண்காட்ட பெருமாள் என் ஈசன் செங்கடாக்காரல் வெயில் காட்ட பெருமாள் ஒளி காட்ட பெருமாள் என் பொற்கபாலக்காரல் அப்படியே வரத்தை வாங்கி பூலோகம் போக வேணும் என்று சொன்ன நேரத்திலே சரி என்று சம்மதித்து எங்கள் ஐயா இந்த செங்கிடாக்காரல் அந்த தங்கையாகப்பட்ட அந்த பொற்கபாலக்காரியை அழைத்துக் கொண்டு எங்க வருகின்றார் பொற்காத்த வள்ளி என்று பேர் வாங்கி நாம கைலாசம் விட்டு போக வேணும் என்று அவர் எங்கு வருகிறார்கள் அவர் கைலாசம் வரை கடந்து பாண்டவன் பகவான் சொல்லி அனுப்புகிறார்
கேட்டாரு. ஆமா எப்பா என்ன ஏ எங்கடாக்காரா இந்த உலகத்துல எங்கெல்லாம் கருவூலம் இருக்கோ அந்த கருவூலம் எல்லாம் உன்னுடைய காவல் என்று சொன்ன நேரத்தில் அவன் எங்கடாக்காரன் கேட்காரு ஆண்டவா என்ன கருவூலம் எங்கெல்லாம் இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்க அந்த காஞ்சிபுரம் தளபதிகளை 5 முடி அரசர்கள் ஆண்டு வருகிறார்கள் அப்பா. அவருடைய அரசவையில கருவூலம் எங்கெல்லாம் இருக்குன்னு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டை வாசிக்க சரி கருவூலம் இருக்கிற இடமெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும் என்று ஆண்டவன் பகவான் சொன்ன போது அவர் அப்படியே ஆட்டும் என்று எங்கள் ஐயா இந்த செங்கடாக்காரன் காஞ்சிபுரம் தளத்திலே வந்து அப்படியே சுத்தி பார்க்காரு. கருவூலத்தை சுத்தி 3008 பூட்டு முக்குருணி சாவி எங்கிருந்து கண்டுபிடிக்க கல்வெட்டை தேடி வாசித்து பார்க்கும் போது அப்படியே கருவூலம் இருக்கின்ற இடத்தை எல்லாம் அறிந்து எங்கள் ஐயா இந்த செங்கிடாங்காரல் நாம இந்த இடம் தனை கிடந்து அடுத்த இடம் போக வேண்டும் என்று அவர் எங்கு வருகின்றார் காஞ்சிபுரம் தனை கடந்து கண்டாளக செங்கிடாங்காரே அவர் வாராரே ஒரு மறந்துக்கார எங்கிடாங்காரே அவர் அந்த இடம் தரை கடந்து வரம் கொடுக்கும் தெய்வம் ஐயா அவன் திருச்சிரா பள்ளி வாரி இரும்பூராரே எங்கள் ஐயா அந்த மதுரையம் பதி கடந்து மன்னர் அவ வாராரே விருதுநகர் வாகையாய் ஏகமாக வாராரே அந்த ஸ்ரீவில்லி புத்தூர் வீட்டு அழகு ராஜபாளையம் பாகையாய் குமுவென்று அறிவீளோ ஐயா குற்றால தீர்த்தம் ஆடி பாவம் அதை தீர்த்து வைக்கும் அவர் பாவநாச தீர்த்தம் ஆடி அகத்தியர் மலை கடந்து அழகு காக்காட்சி மலையோ கட்டி மகம் பெருமானோ சிவனாரோட அவதாரமா செல்ல பிள்ளை எங்கடாக்காரே அந்த காங்காட்சி மலையறியே அந்த கண்ணாடி மரத்தோடையிலே சந்தன தேக்கும் அது வாங்கி வளர்ந்து இருக்கு அது உயரமா நின்றிருக்கு சந்தன தேக்கு மரத்தை பார்த்தார் என் சக்தி உள்ள செங்கடாக்காரன் இந்த இடத்துல சந்தன தேக்கு மரத்துல நாம ஓய்வெடுத்து போக வேண்டும் என்று எங்கள் ஐயா இந்த செங்கடாக்காரன் சந்தன மரத்துல குழுவிருக்கும் போது ஐயா அங்க குழுவிருக்கு அது எந்த நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு அது எந்த ஊரம்மா ஐயா முத்து விளையும் பட்டணமா அந்த முகிமையுள்ள நாடரீரா அந்த தூத்துக்குடி நகரீரே அந்த ஆண்டு வார துறைமார்கள் அவர் காலந்தூரை அமந்தூரை அந்த கட்டடக 3 பேரும் வெள்ளமுக்கி துறையோடு அண்ணன் தம்பி 3 பேரும் அரசாண்டு வாராரே அரசாண்டு வாரபோது வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சிகளை அந்த தூத்துக்குடி பதியதிலே காலந்துறை அமந்துறை வெள்ளமுக்கி துறை என்று அண்ணன் தம்பி 3 பேர்களும் அரசாட்சி செய்து வரும்போது என்ன நினைக்கின்றார் அப்ப வெள்ளக்காரனுடைய வேலை என்ன வேலை நம்ம நாட்டுல இருக்க வளத்தை எல்லாம் இங்கிருந்து கொண்டு போய் கப்பல் மூலமா ஏற்றி அவன் நாட்டுல கொண்டு வணிகம் பார்க்க
அது அவனுடைய வேலை. அதுதான் ஐயா பண்ணிருக்காங்க. ஆகையினால் ஆமா நாம கப்பல் கட்டி வணிகம் செய்ய வேணும் என்று அண்ணன் தம்பி 3 பேர்களும் கப்பல் கட்டணும்னா மரம் வெட்டணும்ல. ஆமா என்ன நினைக்கின்றான்? தூத்துக்குடியில இருந்து மரம் வெட்ட வேணும் என்று அவன் அண்ணன் தம்பி 3 பேர்களும் அழகு கிங்கிலியர்கள் அழைத்துக் கொண்டு ஆசாரிமார்கள் அழைத்துக் கொண்டு மரம் வெட்ட போக வேண்டும் என்று மன்னன் செங்குடாக்காரன் எங்கள் ஐயா இந்த சீர்காழி மாநகரத்தை வந்து அரசாட்சி செய்ய வேண்டும் அல்லவா? அங்க இவன் போனா தானே ஐயா அங்க வர முடியும் அப்படியே ஐயா. ஆகையினால் அண்ணன் தம்பி 3 பேர்களும் அவர் ஏன படைகளோடு அவர் தூத்துக்குடி நகர் திறமையுள்ள 3 பேரும் ஐயா ஏன படைகளோடு அவையே வரவாரானே நல்ல ஏம்பதி கடந்து காலம் எல்லாம் பெயர் விளங்கும் அந்த காக்காட்சி மலையை தேடி இந்த கட்டழக வருவார அந்த கண்ணாடி சோலையில அந்த தேக்கு மரம் தன்னாலேயும் இவன் திறமையுடன் பார்வையிட்ட அப்படியே அண்ணன் தம்பி 3 பேரை சுத்தி பார்த்தா. ஆமா காக்காட்சி மலையிலே வந்து கண்ணாடி சோலையில பார்க்கும் போது அத்தனை மரத்தை வெட்டினா. ஆமா கப்பல் இருந்தா கொடிமரம் வேணும் இல்ல? ஆமா கொடிமரம் இருக்கணும் கொடிமரம் வெட்டணும்னா ஆமா இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் வளைஞ்சிருக்க மரத்தை வெட்ட முடியுமா? வளைஞ்ச மரத்தை வெட்டினா அது எப்படி கப்பல் செய்ய முடியும்? ஒரே கம்பா ஒய்யாரமா போற கம்ப பார்த்துதான் கொடிமரம் வெட்ட முடியும். வளர்ந்த மரமா பாவி அண்ணன் நம்பி 3 பேர்களும் ஆமையா பார்த்தான் இந்த சந்தன தேக்கு மரத்தை அப்பா சந்தன வாட கபகபகபகன்னு கெட்டி இழுக்க வாடகை தானே எங்க ஐயா எங்கடாக்காரன் போய் அதுல உட்கார்ந்து இருக்காரு. ஆமா இந்த சண்டாள பாவி அதை அறிந்தாரா? கிடையாது. என்ன செய்கின்றான்? ஆசாரிய கூப்பிட்டான். ஆசாரி எதுக்கியா? மரம் வெட்டணும்னா அப்புறம் ஆசாரி தானமா இருப்பாரு. ஆசாரி தான் இருப்பாரோ? அப்ப மரத்தை புறம் வெட்டுறது அவர்தான். ஆமா ஆகையினால் இந்த சந்தன தேக்கு மரத்தை கொடிமரத்துக்கு அறுத்து கீழே சாயுங்க. அப்ப பார்த்தான் சரியான மரமா இருக்கு, அறுத்து போடு. அந்த ஆசாரி கோடாரி கொண்டு மரத்தை வெட்டும் போது கோடாரி வெட்டு விழுந்ததா? ஆமா அது 2 துண்டா உடையுதையா கோடாரி உடையும் போது குணமுடைய அவன் உங்கமெல்லாம் பதறுவாரா அழகுமாக ஐயா காலந்துறை ஏவந்துறை கோடாரியை கொண்டு சந்தன தேக்கு மரத்தை வெட்டணும்னு பார்த்தா கோடாரி 2 உடையுதையா, இது சரியா படலன்னா என்ன செய்கின்றார்? இது சரியா படலையே என்று காலந்துறை ஏமந்துறை இடத்திலே யார் சொல்லுகின்றார்? ராஜாரி சொல்லும் போது இவன் கேட்டானா? கேட்கலையே. என்ன அவன் வெள்ளக்காரனாச்சே? நம்ம ஐயா இருக்குது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஏய் ஆனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நீ மரத்தை வெட்டி கீழே தள்ளுன்னா. அப்ப பார்த்தார்கள். என்ன செய்கின்றார்கள்? எங்கள் ஐயா செங்கடாக்காரன் அந்த சந்தன தேக்கு மரத்திலே எங்கள் ஐயா இந்த செங்கடாக்கார சுவாமி இருப்பதை அறியாமல் என்ன நடந்தாலும் பரவாயில்ல மரத்தை வெட்டி கீழே தள்ளுன்னா. கீழே போடு மரத்தை அறுத்து துண்டு துண்டா போடு. அப்ப பார்த்தாராஜாரி அப்படியே ஆட்டும் என்று மரத்தமல்ல வேண்டும் போது மரத்தை அமல்ல வேண்டும் போது மண்ணுலகம் நடக்குதையா
சந்தனத்தேக்கு மரமதையோ வெட்டி கீழே சாய்ப்பாரா கோடாரிய எடுத்து சந்தனத்தேக்கு மரத்தை வெட்டி இருக்கா கோடையிடி விழுந்ததை போலே எங்கள் ஐயா இந்த செங்கிடாக்கார சுவாமி இருந்தது ஒரு சந்தன தேக்கு மரமானது அப்படியே தரையில சாயுது பார்த்தார் எங்கள் ஐயா. ஆமா நீ என்னையே வெட்டி கீழே சாய்ச்சிட்டே நினைச்சிட்டியா? ஆமா மரத்தோடு மரமாக எங்கள் ஐயா இந்த ஈசன் செங்கிடாக்கார சுவாமி என்ன செய்தவன் மட்டும் பாரு என்று எங்கள் ஐயா இந்த செங்கிடாக்கார சுவாமி குமாரம் அது சமத்துடனே வருகுதையா அந்த முத்து விடையும் நகரை தேடி அது முகிமையுட வருகுதையா அந்த தூத்துக்குடி நகரில ஐயா நகரிலே திறமையுட வருகுதையா ஐயா திறமையுட வருகுதையா அறுத்து வந்த மரமதையும் அப்படியே தூத்துக்குடி நகருக்கு வந்து மரத்தை எல்லாம் கொண்டு வந்து மரத்தை அறுத்து அடுக்கடுக்கா தட்டு தட்டா கப்பல் கட்டுதான் அண்ணன் தம்பி 3 பேர்களும் காலந்துரை ஏமந்துரை வெள்ளமுக்கித்துறை 3 பேர்களும் மரத்தோடு மரமாயன் மண்டன் இந்த செங்கிடாக்கார சுவாமி வந்திருப்பதை அறிந்தாரா? கிடையாது. சந்தன தேக்கு மரத்துக்குள்ள எங்கள் ஐயா சச்சுருவமா வந்திருக்கான்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஏதோ மரத்தை வெட்டணும் வந்தோம்னு கப்பலை கெட்டுதான் இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கப்பலை கெட்டு என்ன செய்தான் பாரு என்று கப்பலை கட்டி கொடி மரத்தை நாட்டி கப்பல் கெட்டி முடிச்சாச்சு. முதல்ல கடலுக்குள்ள இறக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளோட்டம் பாப்பாங்க. கப்பல்ல வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடலுக்குள்ள விட்டு வெள்ளோட்டம் பாப்பாங்க. கப்பல் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கா கப்பலை நம்பி நம்ம வியாபாரத்தை செய்யலாமா என்று அண்ணன் தம்பி 3 பேர்களும் வெள்ளோட்டம் பார்க்கும் போது அந்த மாலுமியோடு படை வீரர்களோடு காலந்துரை ஏமந்துரை வெள்ளமுக்கித்துறை 3 பேர்களும் கப்பலுக்குள்ள இருக்காங்க. அந்த கப்பலானது அந்த தூத்துக்குடி சமுத்திரத்திலே எங்கள் ஐயா இந்த செங்கிடாக்காரன் கப்பலுக்குள்ள குழுவிருக்க அப்படியே கப்பல் வருது. எங்க வருது ஐயா கடலான கடலுக்குள்ள அந்த கட்டழகன் கப்பல் அந்த காலந்துரை செய்த கப்பல் அது சமுத்திரத்தை மிதந்தல்ல அது சமத்துடனே வருகுதையா அப்படியே 3 பேரும் கடல்ல மிதந்து கப்பல் வருது. மாலுமி ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியே கப்பலை மறுபடி தூத்துக்குடிக்கு திருப்ப பார்த்தார் எங்கள் ஐயா இந்த பொன்காட்ட பெருமாள் வன்காட்ட பெருமாள் பார்த்தார். எங்க ஏன் கட்டுக்குள்ள இருக்க கப்பலை எல்லைக்கு நீ எங்க திரும்ப கொண்டு போற என்று இவன் தூத்துக்குடிய பார்த்து திருப்புதான் பாரு. எங்கள் ஐயா இந்த செங்கிடாக்காரே அவர் சூறாவளி காற்று போலே சுழட்டி மெல்லடிப்பார் என் காலந்துரை செய்த கப்பல். இவன் 3 பேரும் தூத்துக்குடிய பார்த்து திருப்புதான் இவர் திருப்புதாரு கடலை திருச்செந்தூரை பார்த்து திருப்புதார். எங்க கொண்டு போற ஏன் வழிக்கு உன் கப்பலை கொண்டு வா என்று சூறாவளி காத்து மாறு அடிச்சு கப்பலை அணைச்சி திருப்புதாரு. பார்த்தாங்க காலந்துரை மாலுமி மாலதி இல்ல
கப்பல் ஓட்டுறவருக்கு பேரு மாலுமி. மாலுமி எப்பா ஆனா என்ன கப்பல் எந்த பக்கம் திரும்பினா கப்பல் வேற பக்கம் திரும்புது. வேற பக்கம் திரும்புது. கொண்டா அணைச்சி கப்பலை நம்ம இடத்துக்கு திருப்பப்பா. ஆமா என்று அடியே கப்பலை திருப்பப்பான்னு சொல்லுகின்றா. யாருகிட்ட? கப்பல் ஓட்டுறாரே அவனுக்கு பேரு மாலுமி. மாலுமி தெரியுமாமா? தெரியாதியா? அதனால ஆமா. ஆனால் என்ன கப்பலை திருப்பும் போது இவர் என்ன செய்கின்றார்? இனிமே இந்த கப்பல் எனக்கு சொந்த, நான் பார்த்துக்கிடுவேன். ஆமா என்று எங்கள் ஐயா இந்த செங்கிடாக்காரல் என் பொற்கபாலக்காரி இருவேர்களும் ஒன்று சேர்ந்து அந்த காலந்துறை ஏமந்துறை வெள்ளமுக்கித்துறை 3 பேர்களையும் அவர் என்ன செய்கின்றார்? அவர் சட்டோடு அடிமாறா ஐயாவான எங்கடாக்காரே எடுத்து மெல்ல எரியுவாரா உதர வேறி கோலந்தோடு ஏன படைகளையும் ஏற்ற மண்ணை எங்கடாக்காரே அழகுடனே நான் அழித்து ரண பூஜை தானும் ஏற்றி ஐயாவான எங்கடாக்காரே ஆலந்தூரை ஏமந்தூரை அண்ணன் தம்பி 3 பேரை அழகுடனே பலிகள் வாங்கி உதர வெறி கோலத்தோடு மண்காத்த பெருமாளோ போற இடம் போவோம் என்று போய் பார்க்க வேணும் என்று அவர் திரும்புறாரு திருக்கும் போகும் கப்பலோடு கப்பலாக திருச்செந்தூர் தனை கடந்து மனப்பாடு பாதையாக என் மன்னனான எங்கடாக்காரே அந்த பெரிய தாளை தனை கடந்து கூட்டப்பூழி பாதையாக அந்த குமரி நகர் தளத்தை தேடி ஐயா தளத்தை தேடி அடிச்சித்திரமண்டமாக்கி அண்ணன் தம்பி 3 பேர்களையும் ரண பூஜை ஏற்று எங்கள் ஐயா இந்த செங்கடாக்கார சுவாமி மனப்பாடு வாதையாக பெரிய நாளை தனை கடந்து கூட்டப்புலி பாதையாக நாம குமரிக்கு போக வேண்டும். குமரி பகவதியால் இடத்தில் ஆசி வாங்க வேண்டும் என்று எங்கள் ஐயா வரும்போது அந்த முட்டப்பதி தன்னதியிலே கப்பல் தர தட்டி நிக்கி கப்பல் கொடி மரத்தில் ஏறினாரு. ஏறிட்டு பார்க்கும் போது என்ன கண்டார்? ஓங்கி வளர்ந்த மரம் ஒய்யார ஆலமரம் ஒற்றை ஆலமரத்தை கண்டிலே இனிமே கப்பலை நம்ம கொண்டு போக முடியாது. அந்த முட்டப்பதி தன்னதியில கப்பலை தரை தாழ்த்தி விட்டு எங்கள் ஐயா இந்த ஈசன் செங்கிடாக்கார சுவாமி அந்த ஆலமரம் தன்னதியிலே அழகு பொற்கவாள காரியோடு ஆலமரத்தில் குழுவிருக்கும் போது பார்த்தார். ஒரு ஆலமரத்தில் குழுவிருந்தா நம்ம வந்திருக்கிறது இங்க இருக்க மக்களுக்கு தெரியுமா? அங்க யார் ஆண்டுவாரா? பரதவர் குல மக்களிடத்திலே நாம நேர்ந்த நிலையத்தை வாங்கணும், இவனுக்கு நம்ம வந்திருக்கிறத சொல்லணும் என்று எங்கள் ஐயா இந்த செங்கிடாக்காரர் அவர் என்ன செய்கின்றார்? பரதவர் குலம் சொன்னா மீன்பிடி தொழில் செய்வது அவர்களுடைய வேலை. அப்போ அவங்க தொழிலை பாதிக்கணும்னா நம்ம என்ன வாங்கணும்? 2 பேரும் யோசிக்காங்க. இவர்களிடத்துல நாம விளையாட வேண்டும் என்று கடலுக்குள்ள அவர் மீனை போல வடிவங்கொண்டு மேன்மையுள்ள எங்கடாக்காரே அவன் செய்யாத இடுக்கமெல்லாம் செய்யுவானம் கொண்டாட்டு எம்மந்தாட்ட பெருமாளும் மக்களிடம் செய்யும் போது செய்யாத இடுக்கமெல்லாம் செய்யும் போது
யாரு என்னன்னு தெரியல நான் என்ன செய்யட்டும் என்று ஆமா மலையாளத்துல இருந்து மந்திரவாதிகளை வரவழைத்து யாரு என்ன என்று கேட்கும் போது பார்த்தார் பரதவர்குல மக்கள் அத்தனை வரை அடிச்சு நொறுக்கினாரு அடுத்தால அங்க யார் ஆண்டு வருகின்றார் சான்றோருளம் சத்தியருளம் மக்கள் எல்லாம் ஆண்டு வரும்போது இவர்களிடத்தில் நாம நிலையத்தை வாங்க வேண்டும் என்று எங்கள் ஐயா இந்த பொன்காட்ட பெருமாளின் மன்னன் செங்கிடாக்கார சுவாமி ஆனால் அழிச்சாட்டியோ ஆதாளி போட்டு செய்யும் போது என்ன செய்கின்றார் ஆதாளி போட்டு நிற்கும் போது ஆனால் என்ன செய்யறாரு இவங்க கிட்ட நம்ம வந்திருக்கிறத தெரிய வைக்கணும் நேர்ந்த நிலையத்தை வாங்கணும் என்று என்ன செய்கின்றார் அப்படியே மாட்டெலும்பு செங்காந்து மாறி மாறி வீசுகின்றார் அப்படியே இடுக்கத்தை செய்யும் போது வந்திருக்கிறது யாருன்னு நாம பார்க்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் மந்திரத்தாலதான் இது யாரு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இவர் மந்திரத்தையே தந்திரத்தால ஜெயிக்கக்கூடியவர் அவங்க நினைச்சாங்களா நினைக்கலையே அவங்களுக்கு தான் தெரியாத என்ன செய்கின்றார்கள் மலையாளம் போக வேண்டும் மலையாளத்தில் இருந்து மந்திரவாதியை வர வச்சு இது காத்தா கருப்பா என்னன்னு பார்த்து சொல்லணும் என்று மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர் மலையாளம் தன்னை தேடி அவர் மகிமையுடன் வந்த போது மாந்திரவாதி இடம் அறியீர் மன்னனான எங்கடாங்க மக்கள் எல்லாம் வந்து கேட்காங்க ஐயா எங்க ஊர்ல ஏத்தனை கட்ட இறக்காம போய்கிட்டே இருக்கு என்னன்னு தெரியலையே காத்தா கருப்பா ஈயா எறும்பா என்னன்னு எங்களுக்கு பார்த்து சொல்லுங்க நீங்க தான் பார்த்து சொல்லணும் என்று மக்கள் எல்லாம் சொல்லும் போது அப்ப பார்த்தான் மலையாள மந்திரவாதி என்ன செய்கிறார் வேலையை காட்ட போறான் வெத்தலையில மைதடவி விளக்கொழுவில் பார்க்கும் போது இந்த சீர்காட்சியை காக்க வந்த என் செல்ல பிள்ளை இந்த செங்கிடாக்காரல் இந்த மலையாள மாந்திரவாதியுடைய அந்த மயில அவர் எப்படி தெரியுதார் பாருங்க எப்படி தெரிகின்றார் ஆன போல அலறுவாரா ஆன போல அலறுவாரா உங்களை காக்க வந்த தெய்வம் அப்பா மக்களே அப்படியே வெத்தலையில மைய தடவி விளக்கொழிவுல பார்க்கும் பொழுது எங்கள் ஐயா இந்த ஈஸ்வருடைய அவதாரமாய் இருந்தரசு செய்ய வந்த நாராயணன் அவதாரத்தில் நாட்டை ஆள வந்த எங்கிடாக்காரல் ஆட போல அலறுதாரு ஆதாளி சத்தம் போடுதார் பூனை போல பதங்குகின்றார் புலிப்பாய்ச்சல் வாயுகின்றார் இது காத்தும் இல்ல கருப்பும் இல்லை உங்களை காக்க வந்த தெய்வம் தான் என்று சொன்ன நேரத்தில் அப்ப பார்த்தார் என்னாச்சு நேர்ந்து நிலையம் கொடுத்து நிச்ச கூட கொடுத்தீரானால் உங்களை வாழ வைப்பார் வளர வைப்பார் வரட்டுக்கார செங்கிடாக்காரன் என்று சொன்ன நேரத்தில் உடனே சரி என்று சம்மதித்து அந்த முக்கடல் ஓடும் இடமதியிலே அந்த முத்துறை தன்னதியிலே என் மன்னன் செங்கிடாக்காரனுக்கு ஓடிமர அருகிலை நேர்ந்த நிலையம் போட்டு நித்த குடதான் கொடுத்து ஒற்றையாளவரத்து அடியிலை என் உலகளந்தான் அவதாரத்தில் இருக்கும் என் செங்கிடாக்காரன் முதல் நிலையமான
வாங்கி நாம போற இடம் போக வேணும், போய் பார்த்து வர வேணும் என்று ஐயா இந்த செங்கிடாங்காரல் ஐயா முத்தூரையும் தனை கடந்து தூய்மையோட வாராரே போற இடம் போகும் என்று குமரியம் பதியொலிட்டு அவன் கிராமம் தனை கடந்து அழகு புள்ள வாராரே காவல் கிணறு பாதையாக என் கண்டிமாக வாராரே ஐயாவான எங்கடாக்காரே இவன் 21 பேருக்காரே எங்கள் ஐயா எங்கடாக்காரே அவன் காவல் கிணறு தனை கடந்து அவன் திரும்புறாரே இழந்து போகும் என் கண்டிமாக எங்கடாக்காரே நாடு பெயர் விளங்கும் என் விளை மாதையாரே என் திரும்புறாரே எங்கடாக்காரே என் விளை தனை கடந்து ஆளாளி சத்தம் போட்டு அழகுடனே வாராரே உலகமெல்லாம் பெயர் விளங்கும் ஐயா பெயர் விளங்கும் அந்த முகங்குடி ஐயா பெயர் விளங்கும் அவர் உடன்குடி இல்லை வீட்டு ஐயாவான எங்கடாக்காரே போற இடம் போகவே போய் பார்க்க வேணும் என்று அவர் உடன்குடி நகர் கடந்து யாரான எங்கடாக்காரே உலகம் பெயர் விளங்கும் அழகு அத்தியடி தட்டு வீட்டு அழகு பிள்ளை எங்கடாக்காரே கண்டு பத்து மாலை கூடி தானே வாராரே ஐயா சீமை எல்லாம் பெயர் விளங்கும் ஐயா பெயர் விளங்கும் அழகு சீராட்டி ஐயா பெயர் விளங்கும் சீர்காட்சி நகரடியில ஐயா சீர்காட்சி நகரடியில செல்ல பிள்ளை எங்கடாக்காரே சீமையெல்லாம் பெயர் விளங்கும் இந்த சீர்காட்சி தனிலே வந்து ஆடாளி சத்தம் போட்டு நிற்கும் போது பார்த்தார்கள் மக்கள் எல்லாம் யாரு என்ன என்று கேட்க காத்தம் இல்ல கருப்பம் இல்ல உங்களை காக்க வந்த பொன்காத்த பெருமாள் செங்கடாக்காரன் என்று எங்கள் ஐயா சொல்லும் போது எனக்கு நேர்ந்த நிலையம் போட்டு நித்த கொட கொடும் பேரே ஆனால் உங்களை வாழ வைப்பேன் வளர வைப்பேன் என் பேரு வரத்துக்கான பொன்காத்த பெருமாள் என்று எங்கள் ஐயா இந்த ஈசன் சிவ செங்கடாக்காரன் சொல்லும் போது அப்ப பார்த்தார்கள் மக்கள் எல்லாம் சரி என்று சம்மதித்து காந்தத்தால் கோட்டை போட்டால் கல்லொளிகள் நாடும் என்று ஈயத்தாலே கோட்டை போட்டால் இளவெயிலுக்கு ஆகாது என்று எங்கள் ஐயா இந்த செங்கிடாக்காரனுக்கு காந்தத்தால் கோட்டை அமைத்து பரிவார தெய்வங்களோடு இந்த சீர்காட்சி மாநகரிலே எங்கள் ஐயா இந்த செங்கிடாக்காரை தை மாதத்தில தகுந்த செவ்வாய் கிழமை என்று முறையோடு விஜய கோயில் குடைவிழா வாங்கி மாறாத நோய்களை மஞ்சனையால் மாற்றி வைத்து அள்ளி கொடுக்கும் நாமம் அதை அழிவில்லாமல் காத்து எங்கள் ஐயா செங்கிடாக்காரல் இந்த சீர்காட்சி நகரத்தில வேம்படி ஓரத்திலே எங்கள் ஐயா மன மங்களமா வந்தமர்ந்தா தன்னன்னீனம் தன்னானம் தனை தானன நாதீனம் தன்னானோ தனதானன நாதீனம் தன்னானோ தன்னன நாதீனம் தன்னானம் தனதானன நாதீனம் தன்னானோ தனதானன நாதீனம் தன்னானோ முண்டலில ரெண்டு வாலிப பெண்டுகள் தட்டோடு எம்ம வட்ட வட்ட சிறு
கொட்டலில ரெண்டு வாலிப பெண்டுகள் தட்டோடு வாலிப பெண்களும் தட்டோடு எம்மா வாலிப பெண்டுகள் தட்டோடு வாலிப பெண்களும் தட்டோடு அங்க தட்டு மறுகிட செங்கிட காரண தகுந்த கும்மி அடிங்களம்மா ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே ஆளே அலங்கும்மி ஆளேலோ ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே எம்மா கண்ணியர் எல்லோரும் ஆருங்கம்மா உங்க காலில கச்சத்தை கிட்டுங்கம்மா காலையில கச்சத்தை கெட்டுங்கம்மா ஐயா காலில கச்சத்தை கிட்டுங்கம்மா காலையில கச்சத்தை கெட்டுங்கம்மா அம்மா கச்சம் கட்டி மெல்ல ஆடி வரும் இந்த செங்கிடாக்காரனுக்கு கும்மி அடி போலே ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே ஆளே அலங்கும்மி ஆளேலோ ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே அம்மா ஆன வாரத பாருங்கம்மா ஆன அசஞ்சி வாரத பாருங்கம்மா ஆனா அசஞ்சி வாரத பாருங்கம்மா ஆன அசஞ்சி வாரத பாருங்கம்மா ஆனா அசஞ்சி வாரத பாருங்கம்மா அந்த ஆன மேல வரும் பேச்சு அம்மாளுக்கு அட்டியல் மின்னுதான் பாருங்கம்மா ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே ஒரு ஆளே அலங்கும்மி ஆளேலோ ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே கும்பங்குழுங்க குடங்குழுங்க உனக்கு கும்பத்தின் வேப்பிள்ளை தான் குழுங்க கும்பத்தின் வேப்பிலை தான் கொடுங்க எம்மா கும்பத்தின் வேப்பிள்ளை தான் குழுங்க கும்பத்தின் வேப்பிலை தான் கொடுங்க எம்மா கும்பம் மேல வரும் செங்கிடாக்காரன குதித்து கும்மி அடிங்களம்மா ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளேலோ ஆளே இளங்கும்மி ஆளேலோ ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளேலோ ஐயா எந்த தெருவழி வாராரோ ஐயா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாரோ ஏழைய கண் கொண்டு பார்ப்பாரோ ஐயா எந்த தெருவழி வாராரோ ஐயா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாரோ ஏழைய கண் கொண்டு பார்ப்பாரோ ஏழைய கண் கொண்டு பார்ப்பாரோ ஏழைய கண் கொண்டு பார்ப்பாரோ அந்த ஏழைக்கு இறங்கிடும் மன்றாட்ட பெருமாள வாழ்த்தி கும்மி அடிங்களம்மா போடு ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளேலோ ஆளே இளங்கும்மி ஆளேலோ ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளேலோ அம்மா குச்சியும் பொன்னாலே ஆவாரங்குச்சியும் பொன்னாலே ஆவரங்குச்சியும் பொன்னாலே ஐயா ஆவாரங்குச்சியும் பொன்னாலே ஆவரங்குச்சியும் பொன்னாலே இந்த ஆடி வருகிற பொன்காத்த பெருமாளுக்கு அடிங்களம்மா ஒரு வட்ட கும்மி போடு ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளே இளங்குமி ஆளேலோ போடு ஆளே இளங்கும்மி ஆளேலோ ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளேலோ நான் செங்கல் அறுத்த கிடங்குக்குள்ள ரெண்டு சீரக சம்பா வேதச்சே சீரக சம்பவர வதச்சு எம்மா செங்கல் அறுத்த கிடங்குக்குள்ள ரெண்டு சீரக சம்பா வேதச்சே சீரக சம்பவர வதச்சு அந்த சீரக சம்பா போல் முகமழகி அவ பேச்சு எம்மைக்கு கும்மி அடி போடு ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளேலோ போடு ஆளே இளங்கும்மி ஆளேலோ ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளேலோ அம்மா சிங்கம் வருவத பாருங்கம்மா சிங்கம் சீறி வருவத பாருங்கம்மா சிரி வருவர பாருங்கம்மா சிங்கம் சீறி வருவத பாருங்கம்மா சிரி வருவர பாருங்கம்மா இந்த சிங்கம் மேல வரும் முத்து பேச்சுக்கு சிரித்து கும்மிய கொண்டுங்கம்மா போடு ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளேலோ ஆளே இளங்கும்மி ஆளேலோ ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளே அலங்கும்மி ஆளேலோ ஐயா வாரத பாருங்களே அவர் தேரேறி வாரத பாருங்களே தேரில் வரத பாருங்களே தேரு வாரத பாருங்கம்மா தெருவி வாரத பாருங்கம்மா தெருவில் வரத பாருங்கம்மா தெருவி வாரத பாருங்கம்மா தெருவில் வரத பாருங்கம்மா அந்த தேரேறி வருகிற செங்கிடக்காரனுக்கு தேசமெல்லாம் கும்மி கொட்டுங்கம்மா ஆளே